Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான பன்னீர் சுக்கா தான் பண்ண போறோம். பாருங்க, பன்னீர் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் போல மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் போல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் போல கரம் மசாலா தூள். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதில் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பன்னீரெல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை ஒன்று ஆட் பண்ணிடலாம். சில டைம் பன்னீர் வந்துட்டு வெடிக்கும் எண்ணெயில் போடும்போது. ஸோ ஹை டு லோ ஃப்ளேமை வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணுறது நல்லது. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு மிக்சர் எடுத்துடலாம். அதில் 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, 5 போல் பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கரம் மசாலா தூள், 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி இலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், மல்லி இலையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இடித்து வச்ச மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டதுனால உங்களுக்கு காரம் இருக்கும். மிளகுத்தூள் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பன்னீருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருப்போம். பைண்ட் பண்ணுறப்போ ஆட் பண்ணியிருப்போம் உப்பு. இதில் வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போ கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிடலாம். எலுமிச்சை பழத்தோட சாறு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் தண்ணி.
பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான பன்னீர் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.